இப்போலாம் என் மொபைல் ஓப்பன் பண்ணாலே மார்னிங் வந்து கோலம் வீடியோ தான் வருது. குட்டி கோலம், ரங்கோலி, அப்புறம் இந்த சிக்கு கோலம் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு 2 கலர் வாங்கிட்டு வந்தேன். குட்டியாக கோலம் போடலான்னு. பெரிய பெரிய கோலம்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. இந்த குட்டி குட்டி கோலம் கூட ஒரு டைம் நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போடுவேன். கொஞ்ச நேரம் இந்த கோலம் போடுறதுக்கே கால்லாம் வலிக்குது. ஆனால் வெளியில் போய் பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் பெருசாக கோலம் போட்டிருப்பாங்க. மார்னிங் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு என்னோடய ஒர்க் என்னவோ நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பசிக்கல. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசிச்சதுன்னா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் வந்து பிடிக்காத வேலைன்னா அந்த வெசல் க்ளீனிங் தான். ஒரு 4-5 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு வைக்கிறது, வாஷ் பண்ணுறது, கொண்டு போய் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி அதையும் முடிச்சுட்டு வந்து ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனில் கொடுத்தது. சண்டே ஒரு வளைகாப்புக்கு போயிட்டு அம்மாவை பார்க்க போயிருந்தேன். தேங்காய், லெமனு, கேக்கு, அப்புறம் வந்து என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இது வந்து இறால் பொடின்னு சொல்லுவாங்க, சென்னாங்குனி பொடின்னு சொல்லுவாங்க. சரியான வாசனையாக இருக்கும். இந்த பொடி வந்து இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். அதுவும் இந்த ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க வந்து நான் படிக்கும்போது பூஸ்ட் மாதிரி சும்மாவே அள்ளி சாப்பிடுவாங்க. இந்த வளைகாப்பு ஸ்நாக்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வளைகாப்பு பொண்ணுக்கு செய்கிற சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நியூ இயர் பிறந்து 4 நாள் ஆச்சு. ஆனால் நான் இன்னும் நியூ கேலண்டர் மாற்றவே இல்லை. அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது கூட பரவாயில்ல, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். இப்போ வீட்டில் இருக்கேன், சின்ன சின்ன வேலையை கூட கவனிக்க மாட்டேன்.